ஹாய், வெல்கம் டு காயத்ரிஸ் குக் புக். இன்றைக்கி நம்ம கிட்ஸுக்கு பிடிச்ச கேரட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்றது பார்ப்போம். இதில் வந்து வேறு எந்த மசாலா பவுடரும் சேர்க்காம ஜஸ்ட் ஒரு வாசனைக்காக கொஞ்சமாக பருப்பொடி மட்டும் தூவி பண்ண போகிறோம். இதுக்கு முதல்ல பாஸ்மதி ரைஸோ இல்லை ரெகுலர் ரா ரைஸோ அதை ஒரு டம்ளர் குக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை கொஞ்சம் நல்லெண்ணெயோ இல்லை ஒரு டீஸ்பூன் நெய்யோ கலந்து அந்த சாதத்தோடு இது பண்ணிங்கன்னா உதிரி உதிராக வந்துடும். அப்புறம் கேரட்டை தோலை சீவி அதையும் துருவி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அதில் கொஞ்சம் கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதும் 1.5 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பும் 1.5 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கிட்டால் தான் இந்த கேரட்டோடு சேர்ந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் 2 இல்லை 3 வரமிளகா போட்டு அந்த பருப்பெல்லாம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து ஆப்ஷனல் தான், வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இந்த வெங்காயம் போட்டுக்கிட்டு அதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் துருவி வச்சுக்கிற கேரட்டை போடணும். அந்த கேரட்டை போட்டதுக்கப்புறம் அந்த கேரட் வேகிறதுக்காக கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் உப்பும் கலந்து அதை வேக விடுங்க. மூடி போட்டும் வேக விடலாம், இல்லைன்னா மூடி போடாமல் அப்படியே திறந்து வச்சு வேக விடலாம். இந்த கேரட் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம குக் பண்ணி வச்சுக்கிற அரிசி சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணணும். அதை குழைக்காமல் அப்படியே தூக்கி தூக்கி போட்டு அதை மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த வாசனைக்காக கொஞ்சமாக மேலே பருப்பொடி வந்து அந்தளவுக்கு காரம் இருக்காது, ஆனால் நல்ல வாசனை இருக்கும். ஸோ குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த பருப்பொடி போகும்போது வேணும்னா 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்ந்து கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் துருவின தேங்காய், அதாவது துருவி அதை நல்லா ரோஸ்ட் பண்ண நெய்லேயோ இல்லை எண்ணெயிலையோ ரோஸ்ட் பண்ண தேங்காய், இதுவும் ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம். ரொம்ப நேரம் கழித்து சாப்பிட்ணுன்னு இருக்கிறவங்க தேங்காவை அவாய்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான கேரட் சாதம் ரெடி. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.